சுவாமியே சரணமையப்பா! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஐயப்பனுடைய வழிபாட்டுல மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இருமுடிங்க. அத பத்தி தான் ஒரு சின்ன விஷயம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஐயப்ப வழிபாட்டுல மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருமுடி. அதாவது ஐயப்பனுடைய நம்ம விரதம் இருக்கிறோம் இல்லைங்களா? விரதம் இருந்து ஐயப்பன காண செல்ற வரைக்குமாகட்டும், ஐயப்பன் நம்ம இந்த விரதத்த நல்லபடியாக முடிக்கிறதுக்கான ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முக்கியமானது அப்படின்னுவாங்க இல்லைங்களா? அதுதாங்க இருமுடி. அதே மாரி இன்னொரு இதுவும் பார்த்தீங்கன்னா, ஐயப்பனுக்கும் நம்மளுக்கும் மட்டும் இல்லாம, ஐயப்பனுக்கு முன்னாடி ஒரு 18 படின்னுவாங்க. சபரிமலையில படி ஏறத்துக்கு மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருமுடி இல்லைங்களா? 18 படி ஏறணும்னா, இருமுடி இருந்தா தான் படி ஏற விடுவாங்க. முதல்ல இருமுடி எப்படி உருவாச்சு? அப்படின்றத பார்ப்போம். இப்ப இருமுடி மொத தோற்றுவித்தவர், அதாவது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்தல மன்னர் தாங்க. அவருடைய வரலாறு நெறைய பேருக்கு தெரியும். ஐயப்பன் வந்து காட்டுக்கு போனாரு. மகிஷிய வதம் பண்ணாரு. இவரு பந்தல ராஜாவுக்கு மகனா இருந்தாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஏன் காட்டுக்கு போனாரு அப்படின்றது, மகாராணிக்கு வயிறு வலி. அதாவது அவரு சூழ்ச்சின் பண்றதுக்காக தான் அது நடந்தது. ஆனா அது இறைவனுடைய செயல்ன்னு தான் சொல்ல முடியும். புலிப்பால் எடுத்துட்டு வரணும். தாயுடைய வயித்து வலி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் காட்டுக்கு போறதுக்கு தான் அவர் முடிவு எடுக்கும்போது, நம்ம பந்தல மன்னர் மகன் வந்து காட்டுக்கு போறாப்புலயே அவருக்கு உணவு எல்லாம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி என்ன வனத்துல போய் என்ன பண்ணுவாரு? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இருமுடி அதாவது இருபை, இருமுடி அப்படின்னு சொல்லி, ஒரு முடியில வந்து அவருக்கு தேவையான தின்பண்டங்கள் அப்படி செஞ்சு ஒரு முடியில வச்சு, அ கொடுத்து விடுவாரு. இன்னொரு முடியில பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா? தேங்காயில நெய்ய ஊத்தி குடுப்பாரு. தேங்காய் நெய் ஊத்தி ஏன் குடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்தல மன்னர் இ ஒரு விஷயத்த யோசனை பண்ணாருங்க. ஒரு முடி இப்ப தின்பண்டங்கள் குடுத்தா அது எத்தன நாளுங்க வரும்? ஒரு 2, 3 நாள் சாப்பிட்டுறலாமா? அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஸோ, இப்ப இந்த இருமுடியில இந்த இன்னொரு முடியில வந்து நெய்ய ஊத்தி குடுத்தது ஏன்னா, இப்ப நீங்க பொதுவாவே பாத்துங்க. தேங்காய் சாப்பிடுறோம் இல்லைங்களா நம்ப? தேங்காய் சாப்பிட்டாலே கொஞ்ச நேரம் நம்மளுக்கு பசி எடுக்காது. அப்படியே ஒரு ஜீரணம் இல்லாத ஒரு இது இருக்கும். ஸோ, இந்த தேங்காயோட நெய்ய ஊத்தி இப்ப நெய்யுமே நம்மளுக்கு அந்த ஜீரணத்த கொஞ்சம் இது பண்ணும். தேங்காயும், நெய்யும் சாப்பிட்டோம்னா ஒரு நாள் என்னங்க, நம்மளுக்கு பசியின்மையே வராது. அத வந்து அவர் கருத்துல கொண்டு தான் ஐயப்பனுக்கு அந்த நெய்ய ஊத்தி தேங்காய கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிதான் இருமுடி இதுவாச்சு. சரிங்க. இப்போ இது ஓகே. நம்ம ஏன் இருமுடி எடுத்துட்டு போறோம் ஐயப்பனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்தல மன்னர் ஐயப்பனுக்கு அந்த வழிமுறைய இதே தான் நம்மளுக்கு வந்து ஐயப்பனும் இந்த வழிமுறைய பின்பற்றுங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லுது இல்லைங்களா? இப்ப இது ஏன் நம்ம இருமுடி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமுடிங்க. ஒரு முடியில பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு தேவையான உணவு. அதாவது நம்ம யாத்திரை போறப்போ வழி நெடுக்க நம்பளுக்கு பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் நம்ம வாகனங்கள் எல்லாம் போய் நேரா பம்பாவுக்கு போயிரும். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பாதை அப்படி நடந்து தான் யாத்திரையா போய் தான் ஐயப்பன பார்த்தாங்க. ஸோ வழியில நம்மளுக்கு தேவையான உணவு. இன்னொரு அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெய் தேங்காய். இது ஏன் நெய் தேங்காய வந்து நெய்யில ஒரு தேங்காயில ஊத்தி நம்ம ஐயப்பனுக்கு இப்ப மத்த கோயிலுங்களுக்கெல்லாம் ஒரு பூஜை பொருள், ஒரு பால் எடுத்துட்டு போறோம், தயிர் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா என்னங்க பண்ணுவோம்? ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு போவோம். இது ஏன் ஐயப்பனுடைய வழிமுறையில இந்த நெய்ய ஊத்தி, இந்த மாரி தேங்காயில நெய்ய ஊத்தி எடுத்துட்டு போறது? இது வந்து ஐயப்பனே சொன்னதாக வரலாறு இருக்கு இல்லைங்களா? இப்ப இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி தாங்க. ஐயப்பனுடைய வழிபாட்டுல இருக்கட்டும், இந்த தேங்காயும் மனித உருவமும் ஒன்றுங்க. இது எப்படி சொல்றேன்னா, நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். லிங்கமும் மனித ரூபமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போலதாங்க தேங்காயும் மனித உருவமும் ஒன்று. இது ஏன் அப்படின்னா, இப்ப தேங்காய் எடுத்தீங்கன்னா, அந்த மட்டைய உரிச்சிட்டோம்னா உள்ள தேங்காய் இருக்கும். அந்த தேங்காய் மேல முள்ளு முள்ளா இருக்கும். அது உள்ள ஓடு. அதுக்குள்ள ஒரு தேங்காய், தண்ணி அப்படி இருக்கு இல்லைங்களா? இது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இது ஏன் இப்படி? இதுக்கும் ஐயப்பனுடைய வழிபாட்டு இந்த இருமுடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேங்காய் சொன்னேன் இல்லைங்களா? தேங்காவும் மனிதனும் ஒண்ணுன்னு. இப்ப தேங்காய்க்கு மேல அந்த முள்ளு முள்ளா இருக்கும். அந்த இதுவ தேய்ச்சுட்டு தான் நெய் நெய் தேங்காய் எடுத்துட்டு போவோம். இது ஏன் தேய்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நம்ப உடம்புக்கு அந்த தேங்காய் வந்து நம்ம உடல் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது அந்த மேல இருக்கிற அந்த முள்ளு முள்ளா இருக்குது நம்ம ஆசை பாசங்கள் தாங்க. ஆசை, பாசம், பந்தம், சொந்தம், பந்தம், அண்ணன், தம்பி இந்த உலகமே ஒரு மாய உலகத்துல இருக்கு இல்லைங்களா? இத தேய்ச்சுட்டோம்னா
அது எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றது ஐதீகம். இப்ப அது மேல இருக்கிறத தேய்ச்சிட்டாங்க. அடுத்து அது ஓடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஓடு அந்த ஓடு தாங்க நம்ம உடல். அந்த ஓடு தான் நம்ம உடல், சரிங்களா? இப்போ ஓடு அந்த ஓட்டுக்கு உள்ளார பாத்தீங்கன்னா வெண்மையா இருக்கும், அதுதான் தேங்காய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த தேங்காய் தாங்க நம்ம ஆத்மா. அதாவது இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பூமி கர்ம பூமின்னுவாங்க. கர்ம பூமினா நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு பிறவிலும் எடுக்கிற பிறவி பலனை சரி செய்யணும் அப்படின்றதுனாலதான் இறைவன் நம்மளை இந்த பூமியில படைக்கிறாரு. அதுதான் கர்ம பூமி அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பந்த பாசம் எல்லாத்தையும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சுழந்துகிட்டே இருக்கிறதுனால தாங்க இறைவனுடைய இறைநிலை, அதாவது முக்தி நிலை அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் எட்டாத ஒரு கனியா இருக்கு. அந்த எட்டா கனிய ஒரு வழியாக தான் இந்த ஐயப்பன் வர விரத முறை, ஐயப்பன் யாத்திரை, இந்த இருமுடிங்க. இப்ப அந்த தேங்காய் ஓடு இருக்குங்க, அது நம்ம உடல். அந்த உள்ள இருக்கிறது ஆத்மா. சரி, இன்னொன்னு சொல்லலாம். இப்ப உள்ள தண்ணி இருக்கே, அது என்னதுப்பா? இது ஓடு உடல், உள்ள இருக்கிற வெண்மையா இருக்க தேங்காய் ஆத்மான்ட்டு. அப்ப உள்ள இருக்கிற அந்த நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசை. அது ஆசை இல்லாதவன் மனிதன் இல்லை, மனிதன் இல்லாதவன் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசை எப்படி நம்மளை விட்டு போவாது. உயிர் இல்லை வரை ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்துட்டு. இப்ப நம்மளே இந்த இருமுடி ஐயப்பனை பார்க்க போறோம்னு நிறைய பேருக்கு தீரா பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனை அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அது ஒரு ஆசை அப்படின்னு நம்ம சொல்லலாம், எல்லாமே சொல்லிக்கலாம். இந்த ஆசை அப்படின்ற நீரை வெளியில ஏத்தணுங்க. இந்த வெளியில அந்த ஆசைன்ற நீரை வெளியில ஏத்தணும்னா நம்ம உடல், நம்ம ஆத்மா இப்போதைக்கு அப்படியே இது ரெண்டும் இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த ஆசையை எப்படி வெளியில ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கும் இறைவன் ஒரு வழி காட்டியிருக்க. அதாவது இந்த தேங்காய், அதை சொன்ன இல்லைங்களா, தேங்காய் உடல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணுது பாருங்க. அந்த தேங்காய்க்கு மேல முக்கண்ணு இருக்கும், அதாவது 3 கண்கள் இருக்கணும். இதுவும் நம்மளுக்கு இருக்குங்க. முக்கண், 2 கண் இருக்கு இல்லைங்களா? இன்னொரு கண் ஞானக்கண், அது நம்மளுக்கு தெரியல. அதை தெரியறதுக்காக தான் இறைவன் நம்மளுக்கு அந்த நெய் தேங்காய் என்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தார். இப்போ அந்த முக்கண்ணு நம்ம அந்த மேல இருக்கிற அந்த கும்முடின்னு வாங்க, தேங்காவோடைய மேல் அதை பிரிச்சோம்னா அந்த 3 கண்கள் இருக்கும். அதுல ஞானக்கண்ணு இருக்கும். அந்த ஞானக்கண் அது எதுக்கு அதை ஓபன் பண்றாங்க தெரியுங்களா? நம்ம இறைவனோட சரணடையறதுக்கு, அதாவது நம்ம ஆத்மா இறை ஆத்மாவோட சரணடையறதுக்கான வழி, முதல் வழி அதாங்க. அதாவது அது ஒரு கேட்டு மாதிரி, ஞானக்கண்ணுன்னுவாங்க. தேங்காயில முக்கண்ல ஞானக்கண், ஈசனுக்கு முக்கண்ணு இருக்கு, அதுல நெத்தில இருக்குது ஞானக்கண்ணுன்னுவாங்க இல்லைங்களா? அது போலதாங்க நம்மளுக்கும் அந்த ஞானக்கண் இருக்கு. அந்த ஞானக்கண்ணு ஓபன் பண்ணிட்டோம்னா அந்த உள்ள இருக்கிற ஆசைன்ற நீரை வெளியேற்றிட்டோம்னா அப்புறம் என்னங்க? ஒண்ணுமே இல்லை. மனுஷன் தூய்மை ஆயிட்டான்னு அர்த்தம். அதாவது ஃப்ரெஷ் ஆயிட்டான். எதுவும் இல்லை, நான் எதுலையுமே இது இல்லைப்பா, எந்த பந்த பாசமும் இல்லாத இப்போது தூய்மையா இருக்கு. சரி, எப்படியே இருந்துட்டா போதுமா? அடுத்து என்னங்க? தூய்மையான பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட, அதாவது பரம்பொருளோட ஐக்கியமாகணும். அப்படிதானங்க உண்மை. அப்போ இந்த பரம்பொருளோட ஐக்கியமாகறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய். அதாவது நெய் எதுல? பசுவோடையது. பசு சகல ஜீவராசிகளும் சகல தெய்வங்களும் வாசம் செய்யற ஸ்தலம்னுவாங்க அதை. ஸோ அப்போ அந்த மாடுல இருந்து வர பால்ல இருந்து வெண்ணெய், நெய், தயிர், நெய் அந்த மாதிரி பிரிச்சு எடுத்து கடைசியாக வருவது தாங்க நெய். இது ஏன் பாலை எடுத்துட்டு போலாமே, தயிர் எடுத்துட்டு போலாமே, வெண்ணெய் எடுத்துட்டு போலாம், ஏன் நெய் எடுத்துட்டு போறாங்க அது தெரியுங்களா? அதாவது மாடு சொல்ற இல்லைங்களா, கோமாதான், அந்த இதோல இருந்து நம்ம பிரிக்க 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 பிரிக்க, அதாவது ஒரு ரகமா பிரிச்சு வருது இல்லைங்களா, கடைசியில வரது ஃபைனலா வரது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நெய். அது போலதாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆசை, காமம், மாய எல்லாத்தையும் கடந்து 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 வந்தாதான் இறைநிலையை அடைய முடியும். அதுக்கு ஒரு உதாரணமா தான் நெய். இதுக்குதாங்க இந்த நெய்யை எடுத்துட்டு போறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது நெய் ஏன் சபரிமலைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். நம்ம எடுத்த உடனே பாலை எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ணலாம் தான். ஆனா ஐயப்ப வழிபாட்டுல ஏன் இந்த நெய்னா இதுதான். ஒண்ணும் பிரிக்க பிரிக்க, அதாவது இப்போ ஒண்ணுத்துல பிரிக்க பிரிக்க என்ன ஆகும்னா நம்மளுடைய அதோடைய தூய்மை தன்மை அதிகமாகிக்கிட்டே வரும். கடைசியாக நெய் அது எந்த ஒரு இதுவும் இல்லாம, களங்கம் இல்லாமல் சொல்லுவாங்க இல்லைங்களா, கள்ளம் கபடம் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அதனாலதாங்க நெய்யை ஐயப்பன் வழிபாட்டுல வச்சிருக்குது. அதாவது இந்த நெய்யை நம்ம ஏன் நம்ம இது பண்ணணும்னா, இப்ப நம்ம அந்த தேங்காயில இருந்து நீரை வெளியேற்றிடும், ஆசைன்ற இதுவை வெளியேற்றியாச்சு இல்லைங்களா, நீரை வெளியேற்றியாச்சு. இப்ப வெளியேற்றின பிறகு நம்ம ஆத்மா, நம்ம உடல் தூய்மையாக இருக்கு. இப்போ அந்த பரமாத்மா ஆகிய நெய்
நம்ம ஜீவாத்மாவோட கலக்குதுங்க. அதனால தாங்க இந்த நெய்யை வந்து இந்த தேங்காயில ஊத்துறோம். நம்ம ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று ஒன்று ஐக்கியமாயாச்சு. இப்போ ஐக்கியமானதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம இறைவனை காணணும். அதாவது இறைவனுக்கு நம்ம அந்த என்னுள் நீ வந்துட்ட இறைவா, அதுதாங்க அந்த சபரிமலையில தத்துவமசி, நீ என்ன நினைத்து வருகிறாயோ அதுவாக நான் இருக்கிறேன்றதுக்கு அர்த்தம் அதுதாங்க. இப்போ நம்ம ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றாக ஐக்கியமாயாச்சு. இத வந்து இப்ப நம்ம இந்த இருமுடி, அதாவது நெய் தேங்காயை வந்து நம்ம சுமந்து ஐயப்பனுக்கு எடுத்துட்டு போறோம் இல்லைங்களா? அங்க எடுத்துட்டு போய் நம்ம ஐயப்பனுக்கு சமர்ப்பிக்கும் போது, இறைவா, என்னுள் இருந்த ஆணவம், கண்மம், மாய, ஆசை, பாசம் எல்லாத்தையும் துறந்து உன்னில் சரணடைந்து விட்டேன் என்பதற்கு தாங்க விளக்கம் தாங்க இந்த இருமுடி பயணம், இருமுடி கட்டிட்டு போறது. இப்போ நம்ம அதே மாதிரி இருமுடி கட்டிட்டு நம்ம ஐயப்பன் யாத்திரைக்கு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணி நெய் அபிஷேகம் பண்ணிடும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நெய்யை பிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, எல்லாரும் நெய்யை வந்து பிரிச்சு பாத்திரத்துல எடுத்து நெய் அபிஷேகம் பண்ணோம். இப்போ அந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, உள்ள நம்மள இந்த நெய்யை சுமந்துட்டு வந்த தேங்காய், அதாவது இந்த நெய்யை சுமந்துட்டு வந்த தேங்காயை உடைச்சுதான் நம்ம உள்ள இருக்கிற நெய்யை எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணும். அந்த தேங்காய் என்ன பண்றாங்கன்னா, சுவாமி சரணம், நிறைய பேருக்கு நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். சுவாமிகிட்ட தேங்காய் எல்லாரும் உடைச்சு நெய்யை எடுத்துறீங்க, ஐயனுக்கு அபிஷேகம் பண்றீங்க. இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட ஐக்கியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய்ன்ற உடல் நம்மளுக்கு தேவையில்லை, அப்படிதானுங்க. எடுத்துட்டு போய் நம்ம அக்னி குண்டத்துல போடும். ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காயை உடைச்சு நெய்யை எடுத்துட்ட பிறகு எல்லா சுவாமிமார்களும் இப்போ ஒவ்வொருத்தரா இந்த செயலை செய்யுங்கன்னா அங்க கஷ்டமாயிடும். ஏன்னா அங்க வந்து இப்போ நான் பண்ண முடியாது. அதனால பொதுவா எல்லாருமே இப்போ எல்லாருமே குரூப்பா போவாங்க, இல்ல தனியா போறவங்களா இருந்தா எல்லாருக்குமே சொல்றேன். நெய்யை உடைச்சி எடுத்த உடனே அந்த தேங்காய் என்ன பண்ணுங்க, தேங்காய்க்கு ஒரு கோடி நமஸ்காரம். அதாவது எதுக்கு அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் இருந்ததுனால தாங்க நம்ம இறைவனிடம் சரணடைகிறதுக்கான வழியை நம்மளுக்கு கொடுத்தது இல்லையா? அதாவது இந்த உடல், இந்த இந்த உடலை வந்து இந்த உடல் சுமந்து வந்த நெய்யை தானங்க ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்றோம் இல்லைங்களா? அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகறதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா இந்த உடல் தானங்க, இந்த தேங்காய்ன்ற உடல். அதனால தாங்க சொல்றேன், நெய் உடைச்சி அந்த இதோ எடுத்த உடனே அது அந்த தேங்காயை பார்த்து, என்னை சுமந்து வந்த பூத உடலே, இறைவனிடம் என்னை சமர்ப்பித்ததுக்கு மிக்க நன்றி, கோடான கோடி நமஸ்காரம் என்று அனைவரும் அதை தொட்டு வணங்க. இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா, நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்ம உடலுக்கு மரியாதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, இறந்த உடனே சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்மளை சுமக்க தேவலோகத்திலிருந்து இறைவனே நம்மளுக்கு அதுக்கான வழி கொடுப்பாருங்க. நம்ம உயிரோட இருக்கும்போதே நம்ம உடலுக்கு மரியாதை வேணும். ஏன்னா இப்ப இந்த வழிமுறைகள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தது இந்த உடல் தான், இந்த தேங்கான்ற உடல் தான். இந்த உடலை நம்மளுக்கு இறைவனிடம் இந்த இந்த ஆத்மாவை இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்தது இந்த உடல் தான். அதனாலதான் இறைவன் நம்மளை இந்த மனுஷனாவோ எல்லா பிறவிகளும் பெருக்க வச்சு ஒவ்வொரு நிலையும் நம்மளுக்கு இந்த மனுஷ பிறவியில வந்து முக்தி கொடுக்கறது. இதுதாங்க இருமுடி. ஐயப்பன் வரலாறுல மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா இருமுடி. இதனால தாங்க ஐயப்ப சுவாமிகள் ஐயப்ப விரதத்துல இருமுடி சுமந்து ஐயப்பனை யாத்திரை போய் நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்றோம். இதுதான் இருமுடியோட முக்கிய காரணம். ஐயப்பனுடைய அருள் எல்லாரும் பெற்று நலமோடு வளமோடு வாழ்க. சுவாமியே சரணமையப்பா.